ஹலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோ கலர் ஹஸ்பண்ட் பார்ட் 12. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான் கெஞ்சிருந்துருப்பா, தயவு செஞ்சு என் முன்னாடி மட்டும் இந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத, நான் செத்தே போயிடுவேன், ப்ளீஸ் பண்ணாத அப்படின்ட்டுருப்பா. அதுக்கு ஜங்குக்கு அசால்ட்டாக சிரிச்சிட்டே, இப்போல்லாம் டைலாக் விட்டா பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா, இன்னும் விட்டுறதா இல்லை, அவ்வளோ பேசுகிறேன் என்கிட்ட, அனுபவிடி அப்படின்னு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதோட இந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 12. இப்போ பாரு அப்படின்னு அந்த பொண்ணு முதுகுலேயே அந்த ஆணியை இறக்குறான். அந்த பொண்ணு வீரன்னு கத்துறா. வாயனா அப்படியே காதை புத்திட்டு நிறுத்து நிறுத்து ஜங்குக், நிறுத்து நிறுத்து ஜங்குக், நிறுத்து ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் காலையே விழுந்து, இங்கே பார் இங்கே பார், ஏ ஜங்குக்கில் கூப்பிடாத, பிடிக்கல பிடிக்கல, என் பேர் சொல்லி கூப்பிடாதடி, எனக்கு பிடிக்கல, சார்னு கூப்பிடு. என்ன என்னன்னு கூப்பிடணும், சார்னு கூப்பிடணுமா? ஆமாம்மா கூப்பிடணும், கூப்பிடு டக்குன்னு கூப்பிடு. ஓகே சார், சார் விட்டுருங்க சார். சீச்சி நல்லா இல்லை. நீ ஜங்குக்குனே கூப்பிடு. இவன் என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி தான் வாயனுக்கு தோணுது. ஆனால் அவன் உண்மையாகவே பைத்தியம்தான். அவன் வாயனப்பா சிரிச்சிட்டே, என்ன பண்ணும்ல சொல்கிற, என்னடி பண்ணும் சொல்லு. பேசாமல் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து இவன் முதல்ல அப்படியே செதுக்கி அப்படியே ரத்தம் தெறிக்க எலும்பை உடச்சிட்டு இல்லை சாகடிச்சிடலாமா? என்ன 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 பேசுகிற நீ? இப்படிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு எப்படி வாய் வருது? வாயெல்லாம் கூசவே இல்லையா? அந்த பொண்ணு பாவம் பாரு எவ்வளோ கத்துறான்னு, கொஞ்சம் கூட மனசாட்சி மனிதாபிமானம் அப்படின்னு உனக்கு இல்லவே இல்லை. ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுற? இப்படி பண்ணாத. நீ என்னனாலும் பண்ணிக்கோ, எப்படினாலும் இருந்துக்கோ, என்னனாலும் செஞ்சுக்கோ. ஆனால் அந்த பொண்ணை விட்டுரு ஜங்குக், பாவம் ஜங்குக், அவன் பாரு எப்படி வழியில் துடிக்கிறான்னு பாரு ஜங்குக், விட்டுரு ஜங்குக், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அப்போ ஜங்குக் அப்படியே சிரிச்சிட்டே அந்த அவன் கண்ணில் அப்படியே ஒரு சந்திரமுகி தெரியுது. அப்படியே வாயினை பார்க்குறான். அவள் கெஞ்சிறது அவனுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ என்னடி பண்ண? இப்போ என்ன பண்ண? ஏதோ விட்டுரு ஜங்குக் அப்படி அழுதியே, நல்லா இருந்ததுடி அந்த சீனு, மறுபடியும் பண்ணுறி. என்ன ஜங்குக் பேசுகிற? வாயன் உண்மையை சொல்லவா, நீ அழுகும் போது அவ்வளோ அழகாக இருக்க. உன் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லடி. சும்மா அழும்போது நீ செம்ம ஃபிகராக இருக்க. என் கண்ணையே பட்டுரும் போல. என்னடி இவ்வளோ அழகாக அழுகிற? எல்லா பொண்ணுங்களும் சிரிச்சா அழகு, க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்தா அழகுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ, உன் கண்லேருந்து கண்ணீர் வந்தாலே நீ அழகாக இருக்கடி. அப்படியே உன் மூக்கு அப்படியே சவப்பாகியும், சீக்ஸ்லாம் அப்படியே சவப்பாகுது, காதும் சவப்பாகுது, அப்படியே உதட்டு துடிக்குது பாரு. நம்ம இருக்கு செம்ம ஃபிகர்ட்டியான நீ. இந்த அம்மாரெலாம் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நீ சொன்ன மாதிரி இந்த பிள்ளையெல்லாம் நான் விட மாட்டேன்னே. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டே இருக்கணும், அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். வேணாம் ஜங்குக், இப்படி பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், பண்ணாத. நேடி என்கிட்ட க்யூட்டாக பேசுறியா? நான் என்ன சின்ன குழந்தையா, இல்லை எல்கேஜி படிக்கிற பாப்பாவா? வேணான்டா அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்ட்டு வந்துடுவேனா? முடியவே முடியாது. நான் கொன்னே திருவேன். வேணாம் ஜங்கு, புரிஞ்சுக்கோ ஜங்கு, வேணாம், நான் சொன்ன கேட்பில்ல. என்ன 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 பேச்சு இதெல்லாம்? நான் எப்படி நீ சொன்ன கேட்குறேன்னு சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்? இல்லை, அது ஜங்குக், வேணாம் விட்டுரு, வா அப்படின்னு ஜங்குக் என்னென்னமோ பேசி அப்பாட்டு கூட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கும் அவளோட வார்த்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக ஆரம்பிக்கிறான். அப்படியே அவள் சொல்ல சொல்ல அவனுக்கே மைண்ட்லாம் வேணாண்டா, அவள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் ஏற்றுக்க ஆரம்பிக்குது. இது ஜங்குக்லாம் இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி சைக்கோட்டிக் மைண்டு தான், டேப்லெட் போட்டால் தான் அவனே கொஞ்சம் நார்மலாகான். ஆனால் அவனோட இந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கே அவனுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்க, அதுவும் நல்ல ஸ்டேயில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் முட்டி போட்டு கெஞ்சி, விட்டு ஜங்கு, நம்மளுக்கு இதுக்கு இந்த பாவம்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, நான் சொல்கிறேன்ல, வேண்டவே வேண்டாம். நீ அவளை ஆணி அரைஞ்சிட்ட, சரி அவள் அப்படியே இருக்கட்டும், விட்டுரு, இதுக்கடுத்து எதுவும் பண்ணாத, வா என்கிட்ட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், வா ஜங்கு, வா. வரணும் வாடி, வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா. சரி வேண்டாம் அப்படின்னு அந்த சுட்டிலையும் வந்து ஆணி கீழே போட்டுட்டு,
எனக்கு நீ கொல்ற முடியல. நீ இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் மைண்ட்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. நானே உன்னை கொண்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறான். அவள் பாவம் குத்துயிரும் கொலயுருமா கிடக்குறா. அவள் என்னடா பண்ணுறீங்க என்ன வச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்க. இங்கே வாயனா நீ வா நீ வா அப்படின்னு அவனை அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி கூட்டு போயிட்டுருக்கா. அவனும் இந்த வரேன் அப்படின்ற மாதிரி தான் வாயின் கையை பிடிச்சி எடுத்துகிட்ருக்கா. அவனும் அப்படியே அழகாக வரான். இங்கே வாயின் மேலேயும் அவன் மேலேயும் லைட்டாக பிளட்லாம் தெரிச்சிருக்குமா. ரெஸ்ட் ரூம்குள்ளே வச்சு ஜங்குக்கு குளிப்பாட்டிகிட்ருக்கா. அப்படியே உட்கார வச்சு போனியாக எடுத்து ஜங்குக்கு மேலே ஊற்றிட்டுருக்கா. அவனும் எதுவுமே பேசலே சில மாதிரி அவளை பார்த்துட்ருக்கான். அவன் மேலே கொஞ்சம் பிளட்லாம் இருக்கும்ல, அதையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவளோட ட்ரெஸ்லாம் அப்படியே வெட்டாகி பாடியோடு அப்படியே அட்டாச் ஆகுதா. அதை ஆன்னு பார்த்துட்டு சரி இன்றைக்கி நம்ம கொல்ல வேணாம், ஆனால் வேறு முடுக்குள்ளே போகுமா அப்படின்னு அவளை ஒரு மாதிரி பார்க்க. அவளும் என்ன சங்கு என்னடி என்னன்னு கேட்க. இல்லை ஹனி, நம்ம இப்போ வேறு மாதிரி ஏதாவது விளையாடலாமா? என்ன பண்ணும்? நீ என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம கிஸ் கேம் விளாட்லாமா? அது என்ன கேமு? அதுவா, நான் உனக்கு கிஸ் பண்ணால் நீ என்னை கிஸ் பண்ணணும், அடுத்து நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன், நீ என்னை கிஸ் பண்ணணும், நம்ம கிஸ் அப்படியே ரிட்டன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். புரியலையே. புரியும் பாரு அப்படின்னு அவளை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அப்படியே ஷவரையும் ஆன் பண்ணி அந்த பாத்ரூமுக்குள்ளே தள்ளுறான் அவளை. அவளும் பார்த்து ஜங்குக், நீ தானே சொன்ன அந்த பிள்ளையை கொல்லக்கூடாதுன்னு. இன்றைக்கி நான் அவளை கொல்லக்கூடாதுன்னா நீ என் கூட ஒன்றா இருந்து தான் ஆகணும். உனக்கு வலிக்கல அதெல்லாம் நான் கேட்கல. நீ என் கூட ஒன்றா இருக்கணும். முடியுமா முடியாதா? இருக்கிறேன், நான் அவளை எதுவும் பண்ணாத. பண்ணக்கூடாதாடி? பண்ணக்கூடாது. அப்போ நான் உன்னை என்னன்னாலும் பண்ணிக்கலாமா? சொல்லு, உன்னை நான் என்னன்னாலும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ, என்னாலும் பண்ணிக்கோ, என்னன்னாலும் பண்ணலாமா? எத்தனாலும், எப்போனாலும், எவ்வளோ நேரம்னாலும், எங்கே வச்சுனாலும். அது 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 ஜங்கு, அதில் சொல்லு, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அப்போ வாயின் ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை மூடுற. அந்த பொண்ணோட ஃபேஸ் அப்படியே ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்படியே கண்ணை திறந்து பண்ணி 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 என்னடி பண்ணின்னு இருக்க? உருப்படியாக சொல்லு. கடவுளே, நான் என்ன பண்ணுறது? பண்ணிக்கோ. கேட்கல, சத்தமாக சொல்லு. பண்ணிக்கோ, சத்தமாக சொல்லு. பண்ணிக்கோ ஜங்கு, என்னனாலும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ, என்னனாலும் பண்ணிக்கோ. இது போதும், இது 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 போதும்டி அப்படின்னு அப்படியே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சு அவனும் அவளோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி அப்படியே அந்த ஷவர்லேயே 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அதுவும் சக்குக்கெலாம் வேறு லெவல் மூடில் இருக்கான். அங்கே ஷவர்லேருந்து தண்ணி வருது, இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ ப்ரீத் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வர. எனக்கா அதுக்கு மேலே ஒரு மாதிரியே ஸ்வெட் ஆகுது, ப்ரீத்திங் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணுறாங்க. வாயின் வந்து கிஸ் பண்ணல, அமைதியாக இருப்பான். இவன் அவளோட வாயை பிடிச்சி, இப்போ நீ மட்டும் என்னை பதிலுக்கு கிஸ் பண்ணல, என்ன பண்ணுவனே தெரியாது, பண்ணுடி சங்கு, பண்ணுடி. இல்லை அது சரிப்பா, நான் அவளை கொல்ல போகிறேன். இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவளும் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் மாறி மாறி பண்ணுறாங்க. இதில் வேறு ஒரு கட்டத்தில் டவல் எடுத்து போத்திட்டு அப்படியே நேராக பெட்டில் வந்து விழுகிறாங்க. அதுலேயும் வாயின் மேலே தான் விழுந்து கிடக்குறான் ஜங்குக். வாயனோட தலையிலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஈரமாக தான் இருக்குது. அவனுக்கு அப்படியே ஈரமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பெட்டில் அப்படி புரண்டுட்ருக்கான். அதுவும் வாயின் மேலே இருந்து எந்திக்கவே இல்லை. அப்படியே அவளை கிஸ் பண்ணி நெக்லெலாம் கிஸ் பண்ணி இது பத்தாததுக்குன்னு அவளோட சீக்ஸை கிஸ் பண்ணி அப்படியே ரெட்டிஷாகவே ஆக்கிட்டான். அவளுமே கண்ணும் வலிக்குது ஜங்குக், வலிக்குது. வலிக்குதாடி? சரி அப்போ எனக்கு மேலே கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கிறான் அப்படின்னு அப்படியே மேலே அங்கங்கே அப்படியே அவனோட கையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக வாயனுக்கா ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு
அப்படியே வாய் அப்படியே கடிச்சிக்கிறா. ஏன்னா அவளால் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால எங்கள் ஜங்குக்கு எல்லாமே நல்லா ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இன்சைட் பண்ணுறான். அவனுக்கா பெயின் ஒரு மாதிரி ஏறுது. அப்படியே 2 பேரும் மாறி மாதிரி மேக் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் சொல்லியிருக்கான் நீயும் பண்ணணும் அப்படின்னு. அவளுமே பண்ணுறா. ஸோ இப்படியே ஒரு 4, 5 வாட்டி கிட்டத்தட்ட காலையில் 4 மணி வரைக்கும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. வயனுக்கா சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஒரு செகண்டு கூட அவளால் கண்ணை கூட திறக்க முடில. அந்த அளவுக்கு டயர்டாக படுத்திருக்க. ஜங்குக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் அப்படியே சிரிச்சிட்டே வயன் ரொம்ப நாள் கழிச்சுடி, ரொம்ப நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி எனக்கு. அப்படியே ஹெவனில் இருக்க தேவதைங்கள்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு அவளை பின்னாடி வழியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். நல்லா அவனுக்கு தூக்கம் வருது. நல்லா தூங்குறாங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. நல்லா தூங்குறாங்க. வாழ்ந்தா அப்படியே கண்ணை முழிக்கிறா. அவளுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் வலி அப்படி வலிக்குது. அம்மா, ஐயோ என்ன எப்படி வலிக்குது ஜங்கு 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 யாரு என்னடி ஜங்கு என்னடி தண்ணி கொடு. என்ன வேணும் என்னடி வேணும் சத்தமாக கேளு. தண்ணி வேணுமா இரு வரேன் அப்படின்னு தண்ணி எடுத்து அவளுக்கு கொடுக்குறான். அவள் கையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது. அவளால் கையை கூட தூக்க முடியல. எனக்கு ஃபீட் பண்ண என்ன பண்ணோம் ஃபீட் பண்ண ஜங்கு ஃபீட் பண்ணுமா அந்த பண்ணுறம்மா அப்படின்னு தண்ணியை கிளாஸில் கொடுப்பான்னு பார்த்தா அவன் வாயில் ஊற்றிட்டு அப்படியே கிஸ் மூலியமாக கொடுக்குறாரான். அவனுக்கு கிஸ்ஸெல்லாம் கொடுக்குறான். வாயனும் தண்ணி கிடச்சா போதும் அது எதுலேருந்து வந்தால் என்ன அப்படின்னு அவளும் கிஸ் பண்ணி ஜங்கு கிட்டேருந்து அந்த வாட்டரை வாங்கிக்கிறா. இப்போ தான் வாயனுக்கே கொஞ்சம் அப்படியே கண்ணை திறக்கிற அளவுக்கு சக்தி வருது. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஜங்கு அவளே பேன்னு பார்த்துட்ருக்கான். வாயனா பார்க்குறா. எப்படி பார்க்குறான் பாரு. எனக்கு வலிக்குது ஜங்கு. என்ன பண்ணுது? எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. எந்திக்க முடியுமா? முடியாது. அம்மா மணி எத்தனை? எனது மத்தியானம் 2 மணியா அப்படின்னு ஜங்குக் பார்த்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வெளில வரான். அவனுக்கா எப்பயுமே இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்ல. எதுக்கு சிரிக்கிறான்னு தெரில. ஆனால் சிரிச்சிட்டே இருக்கான். அப்படியே சிரிச்சிட்டே வாயனை பார்த்தா அவள் பெட்டில் எது செத்த போன கணக்காக கிடக்கா. எதுக்கடி பெட்டில் இப்படி கிடக்குற? போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போ. எனக்கு முடியல, என்ன தூக்கு. என்னடி சரி ஏதோ முடியலன்றா அப்படின்னு அவனை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அவளுக்கு ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸும் அவன் தான் போட்டு விட்றான். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறான் அவளுக்கு பீரியட்ஸ் போல். அதான் இந்தளவுக்கு வலிச்சிருக்கு. என்னடி நேற்று போன சம்பவத்தில் பீரியட்ஸே வந்துருச்சு அவனுக்கு. சரி இரு அப்படின்னு பேடெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அவளும் நானே வச்சுக்கிறேன் இரு நானே வச்சு விட்றான் அப்படின்னு அவனே வச்சு எல்லாத்தையும் அவளுக்கு பண்ணிவிட்டு அவளை தூக்கி அப்படியே நேராக கீழே வரான். எல்லோரும் ஒரு மாதிரி மெய்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன சார் பண்ணுறாரு மேடம் தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே அவளை சோஃபாவில் லைட்டாக படுக்க போட்டு அக்கா இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ சாப்பாடு எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துருங்க சரியா? ஏன் தம்பி என்னாச்சு? கொஞ்சம் அவளுக்கு பீரியட்ஸ் பெயின், ஸோ டேப்லெட்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த ஹீட் பேக்கு கொஞ்சம் ஜூஸு இதெல்லாம் போட்டு கொடுங்க, லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க, கொஞ்சம் சரியாக இருக்கும். சரி தம்பி நீங்கள் சாப்பிட்லையா? எல்லாம் எனக்கு வேலை இருக்குது. தம்பி என்னக்கா? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் நீங்கள் ரூம் கதை வந்து தட்டினேன், பட் யாருமே திறக்கலையே, என்னாச்சு? அது நைட்டு அப்படி ஒரு சம்பவம் அக்கா அப்படின்னு சிரிச்சிட்டே. அது கொஞ்சம் டயர்டுக்கா, தூங்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் தம்பி நைட்டு அவ்வளோ வேலை பார்த்தீங்களா? ஆமாக்கா நீ வா பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டின சிரிச்சுட்டே போகிறான்.
சிரிச்சுட்டே எல்லாமே. வா ஹாஸ்பிட்டலில் வரேன். ஆக்சுவலாக ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? ஜங்குக்கை பார்க்கணுன்னு பண்றது ஜிம்முன்னு தேங்க கொஞ்சம் வந்து கூட நியாயம் உட்காந்துருக்கானுங்க இல்ல. எனக்கு அவனோட விடு கேபிளில் அப்படின்னு. தான். அவன் அவன் அங்கேயே வரான். உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்கான். சிரிச்சுட்டே அவன் வந்து விடுற மாதிரி இல்ல. பேக்கை அப்படியே தூக்கி தூக்கிட்டு டேபிளில் போட்டுட்டு இந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். எனக்கு என்ன அந்த இடத்த இருடா பார்க்க ஒரு மாதிரி பேதியா இதே இருக்கு. மாதிரி ஏன்னா இன்னைக்கு அங்க நைட்டு எல்லாமே இருக்கணும். ஒரு நல்லா மாதிரி இருக்கும்ல நிறைய ஆயுதமா அப்படின்னு இருக்கு. சிரிச்சுட்டே அதெல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா என் பார்க்குறான். பேஷண்ட் ஒண்ணு எங்க ஒண்ணும் ஒரு ஓ மாதிரி நீங்கள் தான் வித்தியாசமா பேஷண்டா இருக்கு. சொல்லுங்க என்ன பிரச்சனை எப்படிடா அப்படின்னு கேட்டுட்டு டார்ச்சர் இருக்கான். பண்ணி கொல்லலாம் அப்படின்னு டேய் தேடி தேடி மச்சான் கண்டுபிடிச்சு நான் வாங்கி வச்ச பைத்தியம் மாதிரியே ஆயிட்டியா இருக்கு எல்லாம். நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்க ஜிம்முன்னு தேங்க லிக்விட்லாம் ஞாபகம் பார்க்குறா. இல்லையா ஒரு மனுஷனை லிக்விட் ஓ மூலியமாவே எரிச்சு கொண்டுறலாம். அவனை அப்படியே நீங்களா கரைய வச்சிடலாம் நான் அப்படின்ற கூட அளவுக்கு பேஷண்ட் ஒன்று நிறைய நினச்சேன் லிக்விட்லாம் சரி கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன போல. விஷயம் அதெல்லாமே அங்க இருக்கு. ஒண்ணும் அது அப்படியே இருக்கட்டும் ஆச்சரியமா பார்க்குறா. சார் ஜங்கு ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க என்ன போலயே இதெல்லாம் அது பார்க்கும்போது ஒரு மட்டும் மாதிரி இல்லாமல் பயமா உனக்கு இருக்கா டியூட்டி பயமா இன்னைக்கு இருக்கா அப்படின்னு 11 மணிக்கு வரான். தானே அவளுக்கு அவனை பார்த்தா தான் நாங்களும் பயமா இருக்கு. 11 மணிலேருந்து அப்படியே வெயிட் பயத்துல பண்ணுறோம் பின்னாடி வருவேன் வருவேன்னு சோகத்துல அப்படியே பார்த்தா சாஞ்சா 2:30க்கு வந்திருக்க அங்க நிறைய அப்படியே ஏதோ என்னடா ஜெயில் பண்ணிட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பிள்ளைய போட்டு தள்ளிட்டியா ம்ஹும். நீ இது அதான் இவ்வளோ சந்தோஷமா ஜெயிலா இருக்கியோ என்ன? அந்த பொண்ணை கொண்டு ஆமா தள்ளியடி இவ்வளோ சந்தோஷமா இருக்க நான் தான் இங்க வாடா நீதிபதி. இங்க அவளை எல்லாருமே கொல்லவே இல்லை குற்றவாளிகள். என்னடா சொல்கிற அவங்களுக்கு கொல்லவே தண்டனையை இல்லையா நான் தான் முடிவு பண்ணுவேன். ம், அதுவும் எப்படி தெரியுமா? இதெல்லாம் அதுக்கும் மேலடா செக்ஷன்லாம் வச்சு கிடையாது. இந்த ஆயுதத்தை எல்லாம் என் வச்சு தான். பொண்டாட்டியால எதை தான் வச்சு அவளை ச்சே கொல்லலாம்? இல்ல இந்த ஒரு லிக்விட கொலை பண்ணா ஊத்தி கூட அவளை நான் எரிச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்க கொல்லலாமா? மாட்டேன்டா இல்ல இந்த டேங்க்ல ஆனால் போட்டு என்ன போய் இவ்வளோ சாகடிச்சிடலாமா? சந்தோஷமாக்கிட்டா பாரு இல்லைன்னா அவ இருக்கா பாரு துண்டு துண்டா வெட்டி போகிற போக்க பார்த்தா சாகடிக்கலாமான்றத நான் அடிக்ட் முடிவு ஆகிடுவேன் பண்ணுவேன். போலயே ஆனா இப்போ இங்க ஐயோ கைதிகள் வெறும் ஒரே ஒரு பொண்ணு தான் அது இருக்கா. பரவாயில்ல அந்த அவளுக்கு இருக்கா தானே பாரு அடிக்ட் அப்படின்னு ஆகிறேன் ஒரு ஜெயில காட்டுறான். அங்க ஒரு சந்தோஷமா பொண்ணை தான் கட்டி இருக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு டே டே ஜங்குக்க டே பார்த்ததும் ஏய் என்னடா நீ தானே இவன் நீ தானே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. பைத்தியம் ஆயிட்டான் போல என்னடா அவளையும் இப்படி இழுத்து பேசிட்டு கொண்டு வந்து இருக்கான் வான் முன்னாடி வந்து போடுறான். வான் ஜங்குக்கே அவளை இது பார்த்துட்டு ஜங்குக்கே இல்லாத மாதிரி தோணுதுடா என்ன எனக்கு என்னது இது? சும்மா இருங்கடா என்னடா வேணும் எதுக்கு உங்களுக்கு இந்த பொண்ணை என்ன வேணும் என் முன்னாடி போட்டிருக்க? ஒன்றும் இல்லை அந்த என்ன பொண்ணை பண்ண போற? கொண்டுட்டியா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் என்ன வந்தோம் பண்ண போறானா? அவளை நான் இன்னும் இவளை கொல்லலை நான் டார்ச்சர் பண்ண ஆனால் போறேன். கொல்லுவேன் எப்போ எப்போமாவது கொல்றேன்டா இன்னைக்கு முடிச்சிடுவேன் சரியா ஸோ நீங்கள் போங்க பேஷண்ட் வரட்டும் அப்படின்னு அவங்க 2 பேரும் அனுப்பிச்சி விட்டுட்டு வாயா நினச்சி தான் சிரிக்கிறான் ஆக்சுவலாக அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ வந்திருக்கும் ஸோ அதனால் அவனோட ஃபோட்டோவும் அவனோட ஃபோட்டோவும் வெட்டிங்கில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்துருப்பான் பேக்குள்ளே அதை எடுத்து அவனோட டேபிளில் வச்சு சிரிச்சிட்டு பார்க்க உருன்னு இருக்கா கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை ஆனால் நேற்று நைட் நான் சந்தோஷமாக இருந்தேனே அவள் சந்தோஷமா இல்லை போல அவள் இருந்தால் இருக்கா இல்லைன்னா இருக்கா எனக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு அந்த ஃபோட்டோவில் அவள் இருக்கா அதையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மே கமன் சார்னு கேட்குது எஸ் கமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மியா தான் வந்திருக்கா மியா பார்த்ததும் இந்த குட்டி பிசாசுக்கு வந்தது சொல்லு மியா உன்னோட டாக்டர் தான் இப்போ நான் கிடையாதே உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது ஒரு லேடி டாக்டர் தானே நீ எதுக்கு பையன் கேபின் வந்த என்னோடய கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஓகே முடிஞ்சிருச்சு அப்போ போக வேண்டியதானே இல்லை நான் அக்காவை பார்க்கணும் வீட்டுக்கு கூட்டு போங்க அதுக்கு தான் வந்தேன் நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலே வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் 11 மணிக்கு தானே உங்களுக்கு டியூட்டி உனக்கு எப்படி அது தெரியும் இல்லை நான் என்னோடய டாக்டர்கிட்ட கேட்டேன் என்னை பற்றி இதுக்கு நீ அவங்கக்கிட்ட கேட்குற நீங்கள் எங்கள் அக்கா புருஷன் ஸோ உங்களை பற்றி கேட்கணும்ல அது மட்டும்தானா வேறு சில காரணங்களும் இருக்குது ஆனால் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி பேசுகிறா ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது தேங்க் ஃபார் வாட்சிங் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா டாடா பை சி யூ லேட்டர் பை